நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழறதை விட எங்கேயாவது போய் சேர்த்து தொலைலாம். இந்த பாரு, இந்த ஜாட பேசுற பேச்செல்லாம் எங்கிட்ட வேணாம். எதா இருந்தாலும் நேரடியா பேசு. நேரா பேசி மட்டும் என்ன ஆக போகுது? நான் சொல்றதை யார் கேக்குறாங்க? நீ சொல்லி எதடி நான் கேட்கல. ஆமா, அப்படியே கேட்டுட்டீங்க. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருக்கு மத்தியில நடிச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அதையும் ஏன் பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போனாலும் உண்மை என்னங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்படி என்னடி பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்ட? உங்க தம்பி அந்த பொண்ணு கிட்ட கழுத்து கேட்டு அடிச்சிருக்கான். அடி தாங்க முடியாம அவன் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கான். செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பாவும் தம்பியும் உயிரோடவே புதைக்க பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அவ மயக்க தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்படின்னு உனக்கு யாரையும் சொன்னது? அந்த பொண்ணு இப்ப நேரம் பார்த்துட்டு தாங்க வர. அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. இந்த பாரு, எப்ப அவ பால்காரன் மலேசியக்காரன் சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலோ அப்பவே அவ எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ பேச்செல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. மலேசியக்காரங்க விஷயத்துல நாங்க செஞ்சது தப்புதான். ஏதோ அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற வேகத்துல அப்படி செஞ்சிட்டோம். அது ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க சொல்றது எதையுமே நம்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? பாவம் வாயில்லாத பொண்ணு, அவன் நிலைமையை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. உங்க அப்பா மேல மரியாதை வைங்க, நான் வேணாம் சொல்லல. அதே சமயம் நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நாங்க யார நம்பி இங்க வந்தோம்? 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக தானே. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு உங்க கூட வந்தோம். உங்களையே நம்பி வந்த எங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க வாழற வாழ்க்கைக்கு என்னங்க அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நீங்க போடுற 3 வேளை சோத்துலயோ இருட்டறையில நடக்கிற உறவுலயோ இல்லைங்க. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கு. மனசு உடைஞ்சு சொல்றேங்க, இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பொறுக்கலையே நினைச்சு கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட வாழ்ந்தோம். என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, நீ எது வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும். பேசாம போயிரு. அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழித்தாவ கண்டேன். கிரி, நான் காண்பது கனவா இல்லை நனவா? நீ விண்ணுலத்து மங்கையா அல்லது மண்ணுலத்து கங்கையா? போங்கண்ணா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்துக்கு போறேன். புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்திய? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வாணாங்கன்னு. யோ உன தாயா கேளையா? என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி போயா? கிரி கிரி, நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். இந்தா போ, 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. பிஷ்டு என்ன மாமினுக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே, யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
அடியே நான் உன் புருஷன்டி. யோ இதுல நீ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். போய் தொலை. அண்ணே, அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல, ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்து அடிப்பா, கைய தூக்க விடாம அடிச்சிட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணா, என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லனே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பாயிண்ட். பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும். இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு நான் ஆதாரம் காட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தற பாத்தியா? ஐயோ, என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும். நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடிட்டு இருந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண்ணே. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். யாராவது வெளியில பிளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். பிளீஸ் யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியே போ, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. எடா தம்பி, ஷாம்பு இருந்தா கூடுறா. ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க, திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி சட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. ஏய், பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிற அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே. என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்க. அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா,
இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்பு காட்டி அவளுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ பண்றேனே. ஓங்கடி. ஐயோ என்னாச்சுமா? ஸ்டெல்லா கண்ணு என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டெல்லு எஸ் கமோக்கா இது வந்துடுங்க. கோ. வாட்ட வாக்க. ஸ்டெல்லு என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். ஸ்டெல்லா கண்ணு. ஏ ஸ்டெல்லு என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லா, ஏ அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே. ஆஹா. வாட்டா. ஸ்டெல்லு, ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்பை சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா. டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா மம்மி. டாடா. ஸ்டெல்லா டாட்டா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 பாரு நாயே, லட்சப்பா. உன்ன ஐயோ, குரவளைய கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு டாட்டா அப்படி காட்டுற. நான் சொல்றது ஏந்தி. உனக்கு என்ன இல்லையா? வெள்ளக்காரத்தை வாங்கி நான் சொல்றது கேளு. போன நீங்க எதிரிங்க பார்த்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்தேன். என்னடி இது? மூடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சோடிக்கிறதா. நீ விடுடா. நீங்க விடுங்க, நான் பாத்து. வாடி இந்த பக்கம். ஓடுறி ஓடுறி ஓடுறீனா? திரும்பி பாக்குறது ஓடுறி. ஏய், மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா.